propofol அப்படின்னு ஒரு சர்ஜரிக்கு யூஸ் பண்ற அனஸ்தெட்டிக் யூஸ் பண்ணி தான் மைக்கேல் ஜாக்சன் தூங்கவே செஞ்சிருக்காரு. லிட்டரலி ஒவ்வொரு நாளும் இவரை செடேட் தான் பண்ணியிருக்காங்க, நேச்சுரலா தூங்கல. டாக்டர் கொன்ராட் மரியை $150,000 per month சேலரிக்கு மே 2009ல ஷோ ப்ரோமோட்டர் ஏஜி லைவ் மைக்கேல் ஜாக்சன் இன்சிஸ்டன்ஸ்ல ஹையர் பண்ணியிருக்காங்க. 2009 ஜூன் 25 இவரு கொடுத்த இன்ஜெக்ஷனால தான் மைக்கேல் ஜாக்சனோட உயிர் போயிருக்கு. அதாவது ஹையர் பண்ணி ஒரே மாசத்துல. ஏஜி லேட்டர் கிளைம் பண்றாங்க இப்படி ஒரு கான்ட்ராக்டை டாக்டர் மரி கூட சைன் பண்ணலைன்னு. இந்த சர்ஜிக்கல் அனஸ்தெட்டிக்கை ஸ்லீப்பிங் ட்ரக்கா யூஸ் பண்றதுக்கு அப்ரூவலே இல்லாம தான் இதை யூஸும் பண்ணியிருக்காங்க. மைக்கேல் ஜாக்சன் இந்த செடேட்டிவை எடுத்து இந்த ப்ரோபோஃபாலை பாலுன்னு சொல்ற அளவுக்கு இவரு இதுக்கு அடிக்ட் ஆயிருக்காரு. டாக்சிகாலஜி ரிப்போர்ட் படி மைக்கேல் ஜாக்சன் அக்யூட் ப்ரோபோஃபால் இன்டாக்சிகேஷனால தான் கொலை செய்யப்பட்டாரு அப்படின்னு வருது. இதுக்கான முழு பொறுப்பும் ஜாக்சன் கூடவே இருந்து பார்த்துக்கிட்ட டாக்டர் மரி மேல விழுகுது. He just made a very bad decision. I doubt Michael Jackson's worth more dead than alive. People wanted him dead. He was afraid something's not right. Michael told me that they were going to murder him. Michael Jackson, the king of pop, has died. Who killed him? Who saw him last? What was he doing? The doctor's been the only one here. ஜாக்சன் வீட்டுக்கு எமர்ஜென்சி எய்ட் பண்ண வந்த பாராமெடிக்ஸ் கிட்ட டாக்டர் மரி அவர் போட்ட ட்ரக்ஸை லிஸ்ட் அவுட் பண்றப்ப ப்ரோபோஃபால் ட்ரக்கை சொல்லாம மறைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம குவான்டிட்டி ஆஃப் ப்ரோபோஃபால் ஜாக்சனோட பாடியில டாக்டர் மரி போலீஸ் கிட்ட சொன்ன குவான்டிட்டியை விட 40 டைம்ஸ் அதிகமா இருந்திருக்குன்னு அட்டாப்சில தெரிய வருது. மரியோட கேர்ள் ஃப்ரெண்ட் நிக்கோல் ஆல்வரஸ் வீட்டில் 5 gallons ஆஃப் ப்ரோபோஃபாலை ஃபார்மசியில் இருந்து வாங்கினதுக்கான ரிசிப்டும் கிடைச்சிருக்கு. 10க்கும் மேல பிளாஸ்டிக் சர்ஜரி இவரோட உடம்புல. நோஸ் ஜாப், ஃபேஷியல் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லிட்டே போகலாம். பட் வை? திஸ் இஸ் இட். இதுதான் ஜாக்சன் ரிஹர்ஸ் பண்ண கடைசி கன்சர்ட். ஜாக்சன் இறந்த டைம்ல அவர் தொடர்ந்து 2009 ஜூலை 13 to 2010 மார்ச் 6 வரை அடுத்தடுத்து 50 கன்சர்ட் பண்றதா இருந்துச்சு. So stupid. I would run around that. Best selling album of all time with 500 million records sold worldwide. Most expensive music video. Most music award won by male artist. இறந்த celebrity artist listல highest earning. இப்படி பல Guinness World Records. The king of pop, Michael Jackson. இப்படி 50 கான்சர்ட்ஸ் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் கான்சர்ட் லண்டனில் இருக்க த O2 அரினால நடக்க இருந்துச்சு. இந்த O2 அப்படின்றது கிரீனிச் பெனின்சுலால இருக்க ஒரு மல்டி பர்பஸ் இண்டோர் அரினா. இங்கே பண்ண போகிற கன்சர்ட்டுக்கு ரிஹர்சல் பண்ணுறதுக்காக 2009 ஜூன் 24 அதாவது ஜாக்சன் இறக்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அன்னைக்கு ஈவினிங் கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணிக்கு ஜாக்சன் கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டியில் இருக்க ஸ்டேபிள் சென்டருக்கு போயிருக்காரு. அப்படி போனவர் நைட் 9 மணி வரைக்கும் ரிஹர்சல் பண்ணாமல் அவர் கூட இருந்தவங்களோட ஃபன்னாக பேசி ஜோக் அடித்து நேரத்தை கழிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அரௌண்ட் 9 மணிக்கு மேலே தான் ரிஹர்சலே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜாக்சன் இறந்தப்போ அவரோட வயசு 50. ஆனால் அப்பையும் அவரோட எனர்ஜி துளி கூட குறையாமல் பவர்ஃபுல்லாக ஆடி பாடி ரிஹர்சல் பண்ணிட்டு மிட்நைட் 12:30க்கு ஹோல்பி ஹில்ஸில் இருக்க அவரோட வீட்டுக்கு திரும்புகிறாரு. ஜாக்சனுக்கு ரொம்ப நாளாகவே இன்சாம்னியா டிஸார்டர் இருந்திருக்கு. இந்த டிஸார்டரால் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு தூக்கம் அப்படின்றது சரியாக இருக்காது. அப்படியே தூங்கினாலும் அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி ஸ்லீப் இருக்காது. ஸோ ஜாக்சன் பீஸ்ஃபுல்லாக தூங்குறதுக்கு ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஜாக்சனுக்கு கரெக்டாக ட்ரக்ஸ் கொடுக்கறதுக்கும் அவர் கூடவே இருந்து மானிட்டர் பண்ணுறதுக்கும் பர்சனல் ஃபிசிஷியனான கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் கான்ராட் ராபர்ட் மரி எப்பவும் கூடவே இருப்பார். அதே மாதிரி ஜாக்சன் இறந்த அன்னைக்கும் டாக்டர் கான்ராட் ஜாக்சனுக்கு எப்பவும் கொடுக்குற டயாசிபம், லொராசிபம், மெடாசலம் ட்ரக்ஸ் காம்பினேஷனை கொடுத்துருக்காரு. பட் அன்னைக்கு எவ்வளோ ட்ரக் கொடுத்தும் மார்னிங் 10:40 வரைக்கும் தூக்கம் வராமல் தவிச்சிட்டு இருந்த ஜாக்சனுக்கு ப்ரோபோஃபால் அப்படின்ற இன்னொரு ட்ரக்கையும் டாக்டர் மரி கொடுக்குறாரு. பேசிக்கலி ஜாக்சன் இதை கொடுக்க சொல்லி டாக்டரை புஷ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது ஒன்று தான் பவர்ஃபுல், இதை போட்டால் தான் தூக்கம் வரும் அப்படின்ட்டு. பேசிக்கலி இது சர்ஜரிஸ் அப்போ யூஸ் பண்ணுற ஒரு அனஸ்தெட்டிக். இந்த ட்ரக்கை இன்ஜெக்ட் பண்ணுறப்போ மோஸ்ட்லி இன்ஜெக்ஷன் பெயின் தெரியாமல் இருக்கிறக்காக லிடோகெயின் அப்படின்ற இன்னொரு லோக்கல் அனஸ்தெட்டிக்கையும் சேர்த்து டைல்யூட் பண்ணி தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மரியும் ஜாக்சனுக்கு 25 மில்லிகிராம் டோசேஜில் கொடுத்துருக்காரு. ஃபைனலி இந்த ட்ரக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஜாக்சன் நிம்மதியாக தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவருக்கு தெரியாது இனி அவர் திரும்பி எழுந்திரிக்கவே போகிறது இல்லைன்னு.
ஜாக்சன் தூங்குனதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மரி அவர் விட்டு நகரவே செஞ்சிருக்காரு. மரி பாத்ரூம் போயிட்டு ஜஸ்ட் 2 மினிட்ஸில் திரும்பி வந்துட்டு திருப்பியும் ஜாக்சனை செக் பண்ணி பார்த்துருக்காரு. அப்போ ஜாக்சனை டாக்டர் மரி செக் பண்ணும்போது அவரோட பல்ஸ் ரேட்டும் ரொம்பவும் வீக் ஆகி ப்ரீத்திங்கும் ஸ்டாப் ஆகிருக்கிறத பார்க்குறாரு. உடனே பார்த்தன டாக்டர் மரி ஜாக்சனை ரிவைவ் பண்ணுறதுக்காக சிபிஆரும் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. தென் கொடுக்கப்பட்ட செடேட்டிவ் ஓவர்டோஸ் ஆகிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அதுக்கு மாற்று மருந்தா ஃப்ளமாசினில் இன்ஜெக்ட் பண்ணார். பட் அப்பையும் ஜாக்சனோட பாடியில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. ஈவென்ச்சுவலி வீட்டில் இருந்த ஒரு செக்யூரிட்டி கார்டு தான் கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஜூன் 25 12:21 PM-க்கு 911 லாஸ் ஏஞ்சலஸ் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த டிபார்ட்மெண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க மக்களுக்கு தேவையான ஃபயர் ஃபைட்டிங் சர்வீசஸ் ஆஸ் வெல் அஸ் டெக்னிக்கல் ரெஸ்கியூ சர்வீசஸ் அண்ட் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு டீம். செக்யூரிட்டி கார்டு கால் பண்ண அடுத்த 5 நிமிஷத்தில் ஸ்பாட்டுக்கு வந்த பேராமெடிக்ஸ் ஜாக்சனுக்கு பல்ஸ் அண்ட் ப்ரீத்திங் ஸ்டாப் ஆகிருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஜாக்சனோட வீட்டில் வச்சு 42 நிமிஷத்துக்கு சிபிஆர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜாக்சனுக்கு ஃபுல் கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாதனால அடுத்து உடனடியாக ஜாக்சனை ஆம்புலன்ஸ் மூலமாக ரோனால்ட் ரீகன் UCLA மெடிக்கல் சென்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்ராக்சிமேட்லி 1:14 PM-க்கு ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணதும் டாக்டர் ரிஷேல் கூப்பர், கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் டா வின் லீட் பண்ண மெடிக்கல் டீம் மோர் தென் 1 ஹவருக்கு ஜாக்சனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. பட் இவங்களோட எல்லா முயற்சியும் தோல்வியில் தான் முடியுது. மதியம் 2:26க்கு ரோனால்ட் ரீகன் UCLA மெடிக்கல் சென்டர் LA அஃபிஷியலாக மைக்கேல் ஜாக்சன் இறந்ததை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மறுநாள் ஜூன் 26 மைக்கேல் ஜாக்சனோட உடலை ஹெலிகாப்டர் மூலமாக லாஸ் ஏஞ்சலஸில் இருந்து பக்கத்தில் இருக்க லிங்கன் ஹைட்ஸ் சென்ட்ரல் ஹெல்த் கேருக்கு அட்டாப்சிக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே மைக்கேல் ஜாக்சனோட உடலை அட்டாப்சி பண்ணது லாஸ் ஏஞ்சலஸ் கவுண்டி காரனர் த சீஃப் மெடிக்கல் எக்ஸாமினர் லக்ஷ்மணன் சத்யவகீஸ்வரன், நம்ம ஊர்காரர். கொரோனர் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, அட்டாப்சி பண்ணுறவங்கள தான் அப்படி சொல்லுவாங்க. 3 ஹவர்ஸ் ப்ரிலிமினரி அட்டாப்சியை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கொரோனர் ஆஃபீஸோட சீஃப் இன்வெஸ்டிகேட்டர் கிரேக் ஹார்வே மைக்கேல் ஜாக்சனோட பாடியில் எக்ஸ்டர்னல் ட்ராமா ஆர் கிரைமுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. பட் இறப்புக்கான முழு காரணம் இன்னும் தெரிய வரல. அதுக்கு இன்னும் சில அடிஷ்னல் டெஸ்ட் லைக் டாக்சிகாலஜி அனாலிசிஸ், பிரெயின் அண்ட் பல்மனரி சிஸ்டம் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்ஸ் வர வேண்டியது இருக்குது அப்படின்னும் அதுக்கு இன்னும் 4-7 வாரம் ஆகும் அப்படின்னும் சொல்கிறாரு. அதே மாதிரி 2 மாதத்துக்கு அப்புறம் 2009 ஆகஸ்ட் 28 டாக்சிகாலஜி ரிப்போர்ட்டும் அதோடு சேர்ந்து இன்னொரு ஷாக்கிங் நியூஸும் வெளியே வருது. ஜாக்சன்ஸ் டெத் இஸ் அ ஹோமிசைட் அப்படின்னு சொல்லப்பட்டதில்ல. அதாவது மைக்கேல் ஜாக்சன் அக்யூட் propofol இன்டாக்சிகேஷன் கொடுக்கப்பட்டு தான் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு டாக்சிகாலஜி ரிப்போர்ட்டில் தெரிய வருது. இதுக்கான முழு பொறுப்பும் ஜாக்சன் கூடவே இருந்து பார்த்துக்கிட்ட டாக்டர் மரி மேலே விழுகுது. ஜாக்சன் டெத் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணது லாஸ் ஏஞ்சலஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். எவ்வளோ ட்ரக் எடுத்தும் தூக்கம் வராதனால ஜாக்சன் தான் propofol ட்ரக்கை போட சொல்லி தன்னை வற்புறுத்தினதாகவும் இன்டென்ஷனலாக பண்ணல அப்படின்னும் மரி போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. இவர் சொல்கிற மாதிரியே மரி மேலே எந்த தப்பும் இல்லைன்னா ஏன் ஜாக்சன் கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போயும் 1 ஹவருக்கு மேலேயும் மரி எமர்ஜென்சி நம்பருக்கு டயல் பண்ணாமல் இருந்தார்? பேனிக் ஆர் இன்டென்ஷனல்? யோசிக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் மரி ஜாக்சன் வீட்டுக்கு வந்த பேராமெடிக்ஸ் கிட்ட அவர் போட்ட ட்ரக்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுறப்போ propofol ட்ரக்கை சொல்லாமல் மறைச்சிருக்காரு. இப்படி போலீஸ்கிட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் மரி சொன்ன பதில் அவர் மேலே இருந்த சந்தேகத்தை இன்னும் பலப்படுத்தியிருக்கு. இது ஆக்சுவலி ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸா இல்லை திட்டமிட்ட கொலையா? இப்படி பல கேள்விகள். ஜாக்சன் இருந்ததுக்கு மறுநாள் 2009 ஜூன் 26 லாஸ் ஏஞ்சலஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒர்லாண்டோ மார்டினஸ், ஸ்காட் ஸ்மித் அண்ட் டான் மயர்ஸ்னு 3 டிடெக்டிவ்ஸ் ஜாக்சனோட வீட்டை சோதனை போட ஆரம்பிக்கிறாங்க. ஜாக்சனோட ரூமில் நிறைய காலியான propofol பாட்டில்ஸும் ஓப்பன் பண்ணாமல் இருந்த சில பாட்டில்ஸும் ஆக்சிஜன் டேங்க்ஸும் இருந்திருக்கு. propofol சர்ஜிக்கல் அனஸ்தெட்டிக்காக மட்டுமே தான் யூஸ் பண்ணுமே தவிர அதை ஸ்லீப்பிங் ட்ரக்காக யூஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கொடுக்கவும் படல. அது மட்டும் இல்லாமல் மரி ஜாக்சனுக்கு propofol இன்ஜெக்ட் பண்ணுறப்போ அவரை அப்சர்வ் பண்ணுறதுக்கான நெசசரி மானிட்டரிங் எக்யூப்மெண்ட்டும் அங்கே இல்லை. இது போக இங்கே கலெக்டட் பிளடி யூரின் சாம்பிளும் கிடச்சிருக்கு. ஜாக்சனோட பெட்டில் அவர் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் அண்ட் ஒரு லைஃப் லைக் டாலையும் பார்த்துருக்காங்க. இந்த டாலை பார்க்குறக்கு அப்படியே ஒரு உயிர் இருக்கிற குழந்தை மாதிரியே இருக்கும். இதை ரீபார்ன் டால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஜாக்சன் ரூமில் கிடைச்ச எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஜாக்சன் மர்டர் கேஸை விசாரிச்சுட்டு இருந்தப்போ போலீஸ்க்கு இன்னொரு சைடு வேற ஒரு ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆகுது. மைக்கேல் ஜாக்சன் இறந்ததை வச்சு ஸ்கேமர் சோஷியல் மீடியாவில் ஸ்கேம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபேக் லிங்க்ஸை சோஷியல் மீடியா அண்ட் வெப்சைட்டில் சென்ட் பண்ணி அதில் மைக்கேல் ஜாக்சன் டெத்தில் இருக்க சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் அண்ட் இமேஜஸ் இருக்குன்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிட்டு ஸ்கேமர்ஸ் அது மூலமாக பொதுமக்கள்கிட்ட நிறைய பேரோட டிவைஸில் இருந்து இன்ஃபர்மேஷனை ஸ்டீலும் பண்ணாங்க. இதை பற்றி லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் பொதுமக்கள்கிட்ட அவேர்னஸும் கொண்டு வந்தாங்க.
ஜாக்சன் இறந்ததுக்கு மறுநாள் ஜூன் 26 ஜாக்சன் எஸ்டேட்டில் இருந்து ரிலீஸ் ஆன ரெக்கார்டிங் மூலமாக இன்னும் சில சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் தெரிய வருது. பொதுவாக சிபிஆர் செய்கிறப்போ பேஷண்ட்டை ஃப்ளோர்லேயோ இல்லை ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ்லேயோ வச்சு தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் ஒரு கார்டியாலஜிஸ்டான மரி பெர்ஃபார்ம் பண்ணது பெட் மேலேயே வச்சு தான். இதை பற்றி போலீஸ் மரி கிட்ட விளக்கம் கேட்டப்போ அதுக்கு மரி தன்னோட ஒரு கையை ஜாக்சனோட பேக்கில் வச்சு தன்னோட இன்னொரு கையால் தான் செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்ததா சொல்கிறாரு. பட் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸில் 2 கையாலையும் தான் கம்ப்ரெஷன் கொடுக்கணும். அதே மாதிரி மரி ரொம்ப நேரமாக எமர்ஜென்சிக்கு கால் பண்ணாமலும் இருந்திருக்காரு. அதுக்கு அவர் விளக்கமாக சொன்னது என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் லேண்ட்லைன் டெலிஃபோன் இல்லைனோ, அது மட்டும் இல்லாமல் தனக்கு அந்த வீட்டோட அட்ரஸும் தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. பட் மரி கிட்ட செல்ஃபோன் இருந்ததும் அதில் மரி சில ப்ரைவேட் கால்ஸ் பண்ணதும் தெரிய வந்திருக்கு. அதில் ஒரு கால் ஜாக்சன் டெத்துக்கு அப்புறம் ஜூன் 25 மார்னிங் 11:51க்கு அவரோட ஃப்ரெண்ட் சேட் ஆண்டிங் அப்படின்ற ஒரு லேடிக்கு கால் பண்ணியிருக்காரு. இதை பற்றி ஆண்டிங் கிட்ட போலீஸ் விசாரிச்சப்போ மரி என்கிட்ட ஃபியூ மினிட்ஸ் தான் பேசியிருப்பாரு. அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ திடீர்னு பேசுகிறத நிப்பாட்டினாரு. அப்போ எனக்கு பேக்ரவுண்டில் யாரோ முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் மரி ஜாக்சனோட பர்சனல் அசிஸ்டன்ட் மைக்கேல் அமீர் வில்லியம்ஸ்க்கு கால் மீ ரைட் அவே, ப்ளீஸ் கால் மீ ரைட் அவே, தேங்க்யூ அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெயிலையும் அனுப்பியிருந்தார். இது மாதிரி போலீஸ் பல எவிடன்ஸஸையும் கேதர் பண்ணுறாங்க. இவர் உண்மையாலுமே பேனிக்காக இப்படி பண்ணாரா இல்லை இன்டென்ஷனலாகவே இப்படி பண்ணாரா அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஜூலை 22 ஹியூஸ்டனில் இருந்த டாக்டர் மரியோட மெடிக்கல் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே இருந்த கம்ப்யூட்டர் ஹார்ட் டிரைவ்ஸ் அண்ட் கான்டாக்ட் லிஸ்ட்டை கேதர் பண்ணுறாங்க. இப்படி விசாரிக்கும் போது மரியோட கேர்ள் ஃப்ரெண்ட் நிக்கோல் ஆல்வராஸ் வீட்டில் 5 gallons ஆஃப் propofol-ஐ ஃபார்மசிலிருந்து வாங்கினதுக்கான ரிசிப்ட்டும் கிடைக்குது. அண்ட் மரி காரில் லண்டனில் நடக்க இருந்த ஜாக்சனோட பர்ஃபார்மன்ஸ்க்கான டூர் ப்ரொமோட்டர் ஏஜிக்கும் மரிக்கும் இருந்த ஒரு கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்டையும் ரெக்கவர் பண்ணுறாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் ஜாக்சனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக மரிக்கு மந்த்லி $150,000 ஏஜி லைவ் மூலமாக கொடுக்க டிராஃப்ட் பண்ணது தெரிய வருது. ஆனால் இந்த அக்ரிமெண்ட்டில் யாரும் சைன் பண்ணல, இன்க்ளூடிங் ஜாக்சன். ஸோ இது மாதிரி ஃபினான்ஷியல் மோட்டிவேஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஆங்கிள்லையும் போலீஸ் பார்க்குறாங்க. மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், எக்ஸசிவ் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இப்போ மரிக்கு எகெயின்ஸ்டாக ஸ்ட்ராங் எவிடன்ஸை போலீஸ் கேதர் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் உறுதிப்படுத்துகிற விதமாக 2009 ஆகஸ்ட் 29 ஜாக்சனோட அட்டாப்சி ரிசல்ட்டும் வருது. ப்ரோபோஃபால் சர்ஜரி அப்போ பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணுற ஒரு பொதுவான ட்ரக்காக இருந்தாலும் இந்த கேஸில் இது இவ்வளோ காம்ப்ளிகேட் ஆனதுக்கு முக்கிய காரணம் ஜாக்சன் இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட ட்ரக்ஸ் தான். லொராசிபம் ட்ரக் ப்ரோபோஃபால் இன்டாக்சிகேஷனை அதிக அளவில் தீவிரப்படுத்தியிருக்கு. இதோட சேர்த்து ஜாக்சனுக்கு இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருந்த மெடாசலம், டயாசபாம், லவுடோகெயின், அஃபெட்ரின் மாதிரியான ட்ரக்ஸும் அவரோட ஹெல்த் கண்டிஷனை சீரியஸாக மாற்றிருக்கு. குவான்டிட்டி ஆஃப் ப்ரோபோஃபால் ஜாக்சனோட பாடியில் மரி போலீஸ்கிட்ட சொன்ன குவான்டிட்டியை விட 40 times அதிகமாக இருந்திருக்குன்னு அட்டாப்சியில் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜாக்சனோட டெத் கேஸில் பல விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரி தான். இவரோட டாக்சிகாலஜி ரிப்போர்ட்டையும் ரொம்பவும் சீக்ரெட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அட்டாப்சி ரிப்போர்ட் படி ட்ரக்ஸ் தான் அவரோட இறப்புக்கு காரணமாக இருந்ததே தவிர ஜாக்சனோட ஹெல்த் கண்டிஷன் அவரோட ஏஜுக்கு பெட்டர் கண்டிஷனில் தான் இருந்திருக்கு. அவருக்கு இருந்த ஒரு சிக்னிஃபிகண்ட் ஹெல்த் இஷ்யூ என்ன அப்படின்னா லங்ஸில் இருந்த க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் தான். பட் இதுக்கும் ஜாக்சனோட இறப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஜாக்சனுக்கு அட்டாப்சி பண்ண டாக்டர் சொல்கிறாரு. ஜாக்சன் லண்டனில் நடக்க இருந்த கான்சர்ட்டோட ப்ரமோட்டர் ஏஜி லைவ் மூலமாக தான் கார்டியாலஜிஸ்ட் மரி ஜாக்சனுக்கு பர்சனல் ஃபிசிஷியனாக 2009 மேலே அப்பாயிண்ட் ஆகிருக்காரு. பட் இதுக்கு முன்னாடியே 2006 லாஸ் வேகஸில் ஜாக்சன் அவரோட குழந்தைக்காக மரி கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப் முதல்ல இருந்திருக்கு. ஸோ மைக்கேல் ஜாக்சனோட இன்சிஸ்டன்ஸில் தான் மரி மைக்கேல் ஜாக்சனை அக்கம்பெனி பண்ணுறாரு இந்த திஸ் இஸ் இட் கான்சர்ட் பீரியடில். மரிக்கு முன்னாடி ஜாக்சனை ட்ரீட் பண்ண டாக்டர் அண்ட் ஜாக்சனோட க்ளோஸ் சர்க்கிளில் இருந்த இன்னும் சில பேரும் ஜாக்சனுக்கு தூங்குறதுக்காக அதிக அளவில் ட்ரக்ஸ் எடுத்துக்கிற ஹேபிட் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. தென் ஜாக்சனுக்கு ஒகேஷனலி ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஒரு டோக்கியோ ஃபிசிஷியன் டாக்டர் யூஜின் ஆக்சனோஃப் கிட்டையும் ஜாக்சன் ஸ்டேஜில் எனர்ஜெட்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்டிமுலன்ஸ் கேட்டதும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்திருக்கு. ஜாக்சனுக்கு க்ரானிக் ஃபெட்டிக், ஃபீவர், இன்சாம்னியா இருந்துச்சுன்னோ அதுக்காக அவர் அதிக அளவில் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாருன்னோ இது எல்லாம் ஜாக்சன் எடுத்துக்கிட்ட ஸ்டெராய்ட்ஸ் ஆர் ஸ்கின் ஒயிட்னிங் மெடிகேஷன்ஸோட சைடு எஃபெக்ட்ஸாக இருக்கலாம்னு டாக்டர் யூஜின் ஆக்சனோஃப் சஸ்பெக்ட் பண்ணதா போலீஸ்டையும் சொல்கிறாரு. இவருக்கு அடுத்ததாக ஜாக்சனோட ஃபார்மர் வீடியோ ப்ரொடியூசர் மார்க் ஷாஃபுல் ஜாக்சன் ப்ரோபோஃபால், ஆல்ப்ராசோலம், செட்ராலின், ஓமிப்ராசோல், ஹைட்ரோகோடோன், பாராக்சிட்டின், கேரிசோப்ரோடால், ஹைட்ரோமார்ஃபோன் அப்படின்னு பல ட்ரக்ஸை யூஸ் பண்ணதை பார்த்துருக்கிறதாகவும் அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறாரு. இது எல்லாம் தாண்டி 2005 ஜாக்சனுக்கு எதிராக கலிஃபோர்னியா சாண்டா மரியா சிட்டியில் இருக்க சாண்டா பார்பரா கவுண்டி சுப்பீரியர் கோர்ட்டில்
ஒரு கிரிமினல் ட்ரையலும் நடந்துட்டு இருந்துச்சு. அமெரிக்கன் பாப் சிங்கர் மைக்கேல் ஜாக்சன் மேலே வச்ச இந்த அலிகேஷன் இன்ன வரைக்கும் பலரால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் தான் இருக்குது. தட் இஸ் சைல்ட் அபியூஸ். இந்த கேஸ் டாக்குமெண்ட்டில் ஜாக்சன் ஒரே நைட்டில் 40 அல்ப்ரோசோலம் பில்ஸ் வரை எடுத்துகிட்டு இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மெடிசன் ஆன்சைட்டிக்காகவும் இன்சோம்னியாக்காகவும் எடுத்துப்பாங்க. ஜாக்சன் மேலே ஃபார் தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்ஷுவல் அபியூஸ் அலிகேஷன் 1993 ஆகஸ்ட்டில் 13 years old ஜார்டன் சாண்ட்லர் அப்படின்ற ஒரு பையனோட அப்பா எவன் சாண்ட்லர் லாஸ் ஏஞ்சலஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ ஜாக்சனுக்கு எதிராக எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல. தென் 2003 ஜூனில் சாண்டா பார்பரா கவுண்டி டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி டாம் ஸ்னெடனால் இந்த கேஸ் ரீஓப்பன் பண்ணப்பட்டுச்சு. 2003 நவம்பர் 18 ஜாக்சனோட நெவர்லாண்ட் எஸ்டேட்டை சர்ச் பண்ணுறதுக்கான சர்ச் வாரண்ட் கோர்ட்டில் இருந்து இஷ்யூ பண்ணப்பட்டுச்சு. அப்போது ஜாக்சன் கூட அவரோட எஸ்டேட்லேயே இருந்த 13 year old கேவின் அர்விசோ அப்படின்ற ஒரு சின்ன பையன் ஜாக்சன் தன்னை பல முறை துன்புறுத்தினதாக வாக்குமூலமும் கொடுத்துருக்காரு. ஜாக்சன் எஸ்டேட்டை ரைட் பண்ண போலீஸ் அங்கே போனோகிராஃபிக் மெட்டீரியல்ஸ் இருக்கிறதையும் பார்த்துருக்காங்க. அதாவது அடல்ட் பாடிஸில் சில்ட்ரன் ஃபேஸ் இருக்கிற மாதிரியும் நியூட் யங் அடல்ட்ஸ் பிக்சர்ஸ் இருக்க புக்ஸையும் போலீஸ் ரெக்கவர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சைல்ட் போனோகிராஃபி அலிகேஷன்ஸ் இன்ன வரைக்கும் டிபேட்டில் தான் இருக்குது. அண்ட் ஜாக்சன் யூஸ் பண்ண 16 ஹார்ட் டிரைவ்ஸை ஃபொரன்சிக் அனாலிசிஸ்க்கு அனுப்பி வச்சாங்க. பட் அதில் இன்க்ரிமினேட்டிங் எவிடன்ஸ் ஆர் இல்லீகல் மெட்டீரியல்ஸ்னு எதுவுமே இல்லை. கிடைச்ச வரைக்கும் இருந்த எவிடன்ஸை வச்சு ஜாக்சனை அரெஸ்ட் பண்ணப்பட்டு இருந்தாலும் 2005 ஜாக்சன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ரிலீஸ் ஆகிறாரு. பேசிக்கலி சைல்டு அபியூஸுக்கான எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆர் மெடிக்கல் எவிடன்ஸும் இவங்களுக்கு கிடைக்கல. பட் இந்த அலிகேஷன் ஜாக்சனோட ஃப்யூச்சர் லைஃப்பை பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணுச்சு. இவருக்கு ஒரு அழகான ஃபேமிலியும் உண்டு. ஒரு கிட் பிரின்ஸ் 12 years old, பாரிஸ் 11 years old அண்ட் பிளாங்கட் 7 years old. ஸோ இது மாதிரி பல அலிகேஷன்ஸில் அஃபெக்ட் ஆன ஜாக்சன் பல வருஷங்களாக எந்த ஒரு கன்சர்ட்டும் பண்ணாமல் வீட்லேயே முடங்கி டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாரு. இதனால் அவரோட எஸ்டேட்டையும் மெயின்டைன் பண்ண முடியாமல் போகுது. இவரோட எஸ்டேட் வந்து செம ஸ்பெஷலான ஒரு பிளேஸுங்க. இவரோட சாண்டா பார்பராவில் இருக்கிற நெவர்லாண்ட் ரேன்ச்சை எல்லா விதமான வசதிகளோடையும் வீட்டுக்கு வெளியே பெரிய தீம் பார்க் மாதிரியான ஒரு செட்டும்னு பிரம்மாண்டமாக கட்டியிருந்தார். 1988 இதை $19.5 million வாங்கினார். இதை எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாமல் காலி செஞ்சுட்டு ஃபைனலி எல்ஏல ரெண்டல் ஹவுஸுக்கு போகிறாங்க. இப்போ இவங்களுக்கு இன்கம் சோர்ஸ் எதுவும் இல்லாமல் கடன் சுமையும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. இன்றைக்கு மதிப்பில் கிட்டத்தட்ட 3000 கோடி வரை ஜாக்சனுக்கு கடன் இருந்திருக்கு. இதில் எல்லாம் இருந்து எப்படி வெளியே வரதுன்னு தவிச்சிட்டு இருந்தப்போ தான் 2009 ஏஜி லைவ் ப்ரொமோட்டர்ஸ் ஜாக்சனை அப்ரோச் பண்ணாங்க. 2009 to 2011 வேர்ல்ட் வைட் 50 கான்சர்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இதுக்கான ரிஹர்சல் போயிட்டு இருந்தப்போ தான் ஜாக்சனோட திடீர் மரணம். ஜாக்சன் இறந்ததுக்கு அப்புறமும் 2013 வேட் ராப்சன் அப்படின்ற ஒரு நபர் தான் 7 வயசாக இருந்தப்போ ஜாக்சனால் செக்ஷுவலி அபியூஸ் ஆனதா ஜாக்சன் மேலே மறுபடியும் ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு. இதை அடிப்படையாக வச்சு 2019 டான் ரீட் அப்படின்ற ஒரு டைரக்டர் லீவிங் நெவர்லாண்ட் அப்படின்னு ஒரு 4 hours டாக்குமெண்ட்ரியை டைரக்ட் பண்ணார். இந்த டாக்குமெண்ட்ரி தேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ இதுக்கு எதிராக பல பேர் குரல் எழுப்புனாங்க. இந்த லீவிங் நெவர்லாண்ட் டாக்குமெண்ட்ரியில் ஜாக்சனுக்கு எகென்ஸ்டாக சொல்லப்பட்டிருந்த அலிகேஷன்ஸ்க்கு பதில் கொடுக்குற விதமாக அதே வருஷத்தில் மைக்கேல் ஜாக்சன் சேஸ் த ட்ரூத் அப்படின்னு ஒரு கவுண்டர் டாக்குமெண்ட்ரியை ஜாக்சன்ஸ் ஃபார்மர் பாடிகார்டு அண்ட் பயோகிராஃபரோட இன்டர்வியூஸ் மூலமாக எடுத்தாங்க. இப்படி பல பேர் ஜாக்சன் மேலே குற்றச்சாட்டுகள் வச்சாலும் இது எல்லாம் அவர்களோட ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் தான் இருக்குது. 2019 லாஸ் ஏஞ்சலஸ் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்க ஒரு ஆடிட்டோரியமுக்கு மைக்கேல் ஜாக்சனோட பேரை தான் வச்சுருக்காங்க. என்னதான் ஜாக்சன் மேலே அலிகேஷன்ஸ் ரைஸ் ஆனாலும் அதை நம்பாத மக்கள் அவர் மேலே இன்ன வரைக்கும் ஒரு தனி பாசத்தோடையும் மரியாதையோடையும் தான் இருக்காங்க. 2013 to 2016 மரி ஜாக்சனை பற்றி ஒரு புக் எழுதி அதை பப்ளிஷும் பண்ணுறாரு. அந்த புக் நேம் திஸ் இஸ் இட், த சீக்ரெட் லைஃப்ஸ் ஆஃப் டாக்டர் கான்ராட் மரி அண்ட் மைக்கேல் ஜாக்சன். இதில் முக்கியமாக டாக்டர் மரி மைக்கேல் ஜாக்சனோட சர்ஜரி பற்றியும் இது எல்லாம் ஜாக்சனே அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லி சில விஷயங்களை எழுதுறாரு. 1979 ஜாக்சன் ஒரு டான்ஸ் ரிஹர்சல் பண்ணுறப்போ அவருக்கு மூக்கில் அடிபட்டனால ரைனோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோஸ் ஜாபை அவர் 21st ஏஜில் பண்ணுறாரு. இதுதான் ஜாக்சனோட ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி. இந்த நோஸ் அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாதனால அதுக்கப்புறம் 1980 he had a second nose job. இந்த சர்ஜரியால் ஜாக்சனுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் ஏற்படுது. அதுக்கப்புறம் 1984 ஜனவரி 27 ஜாக்சன் லாஸ் ஏஞ்சலஸில் இருக்க ஸ்ட்ரைன் ஆடிட்டோரியமில் பெப்சி கோலா அட்வர்டைஸ்மெண்ட்காக மிகப்பெரிய அளவில் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை நடத்துகிறாரு. அப்போ ஜாக்சன் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தப்போ ஆக்சிடென்ட்லி செட்டு தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த விபத்தில் அவரோட தலைமுடி எல்லாம் கருகி போய் இதுக்காகவும் ஒரு சர்ஜரி பண்ணுறாரு.
இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து பண்ண சர்ஜரி காரணமாக ஜாக்சன் பெயின் கில்லரும் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1999 ஜெர்மனி மியூனிக் சிட்டியில் நடந்த ஒரு கன்சர்ட்டில் 50 feet ஹைட்டில் இருந்த ஸ்டேஜ் செட்டப் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தப்போ தவறி கீழே விழுந்து அவரோட ஸ்பைனல் கார்டில் பலமாக அடிபடுது. அப்பையும் ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி செய்யப்படுது. இதோட விளைவாக பெயின் கில்லர்ஸ் அண்ட் ட்ரக்ஸ்க்கும் அடிக்ட் ஆக ஆரம்பித்தார் அப்படின்னு மரி அவர் எழுதின புக்கில் சொல்லியிருக்காரு. இந்த புக்கை எழுதினது அவரோட ஜெயில் ரிலீஸ்க்கு அப்புறம். 2010 February 8 லாஸ் ஏஞ்சலஸில் இருக்க ப்ராசிக்யூட்டர்ஸ் மரி மேலே இன்வாலண்ட்ரி மேன்ஸ்லாட்டரை சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது மற்றவங்களோட தூண்டுதல் இல்லாமல் தன்னிச்சையாக மோட்டிவ் எதுவும் இல்லாமல் படுகொலை செஞ்சதுக்கான குற்றம். அப்போ மரிக்கு எதிரான ஆதாரங்கள் ஸ்ட்ராங்காக இல்லாதால பெயிலில் ரிலீஸ் ஆகிறாரு. அப்போவே கலிஃபோர்னியா மெடிக்கல் போர்டு இனிமே மரி ஹெவி செடேட்டிவ்ஸை பேஷண்ட்டுக்கு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அதுக்கப்புறம் 2011 January 11 ஜாக்சன் கேஸோட ப்ரிலிமினரி ஹியரிங்கில் மரி மேலே சுமத்தப்பட்ட இன்வாலண்ட்ரி மேன்ஸ்லாட்டருக்கான ட்ரையலுக்கு மரி ஒத்துழைக்கணும் அப்படின்னு லாஸ் ஏஞ்சலஸ் ஜட்ஜ் தீர்மானித்தாங்க. அண்ட் கலிஃபோர்னியாவில் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான லைசன்ஸையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. மரியை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான ஆர்டர் போலீஸ்க்கும் கிடச்சிது. 2011 September 27 ட்ரையல் ஸ்டார்ட் ஆகி October 7 LAPD டிடெக்டிவ்ஸ் கூட நடந்த ஒரு இன்டர்வியூவில் மரி ஜாக்சனுக்கு தானாக propofol கொடுக்கல அப்படின்னும் ஜாக்சனோட வற்புறுத்தல் காரணமாக தான் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னும் சொல்கிறாரு. எவ்வளோ ட்ரக்ஸ் கொடுத்தும் தூக்க வராமல் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு இருந்தனால தான் propofol இன்ஜெக்ட் பண்ண சொல்லி ஜாக்சன் வற்புறுத்தினால தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. மரி சொல்கிறது உண்மையாகவே இருந்தாலும் ஆஸ் அ டாக்டர் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணணும், என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாதுங்கிறதுல மரி கரெக்டாக இருந்திருக்கணும். ஸோ டாக்டர் மரி பண்ணது ஒரு கிரிமினல் ஆக்ட் தான் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் இந்த 2 மாதம் நடந்த இந்த ட்ரையலில் போலீஸ் கேதர் பண்ண ஸ்ட்ராங் எவிடன்ஸ் எல்லாம் வச்சு மரி தான் குற்றவாளி அப்படின்னு டிக்ளேர் பண்ணி பெயில் இல்லாமல் 2011 November 29 4 வருஷம் சிறை தண்டனையை அறிவிக்கப்பட்டுச்சு. பட் மரி 2 வருஷத்தில் வெளியே வந்தார். இதுக்கு ஜெயிலில் நடந்துக்கிட்ட குட் பிஹேவியர் கிரெடிட்ஸ், கஸ்டடி கிரெடிட்ஸ், அதாவது கலிஃபோர்னியாவில் டிஃபெண்டண்ட்டை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுத்த டேல இருந்து டில் த டேட் ஆஃப் சென்டென்சிங்கில் இருக்கிற டேஸ் டிஃபெண்டண்ட்டோட சென்டென்ஸை குறைக்கும். இதுதான் கஸ்டடி கிரெடிட்ஸ். அதுக்கப்புறம் கலிஃபோர்னியா சட்டத்தில் கொண்டு வந்த சேஞ்சஸ் கலிஃபோர்னியா பிரசனில் இருந்த ஓவர் க்ரௌடிங் இஷ்யூ அப்படின்னு எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக மரியோட தண்டனை காலம் 2 ஆண்டுகளுக்கு குறைக்கப்படுது. எக்ஸாக்ட்லி 1 year 11 months அப்புறம் 2013 October 28 மரி டவுன்டவுன் லாஸ் ஏஞ்சலஸ் ஜெயிலில் இருந்து விடுவிக்கப்பட்டார். என்னதான் இதுக்கான காரணம் டாக்டர் மரியால் சொல்லப்பட்டாலும் இதை விசாரித்த ஜட்ஜ் மைக்கேல் பாஸ்டர் சொன்னது, மரிஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் அ ஹாரிஃபிக் வயலேஷன் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் அ சைக்கிள் ஆஃப் ஹாரிபிள் மெடிசன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஐ டோட்லி அக்ரி. ஸோ மக்களே, ஈவன் த கிங் ஆஃப் பாப் வாசன்ட் சேஃப் ஃப்ரம் த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ். லெட் மைக்கேல் ஸ்டோரி ரிமைண்ட் அஸ் ஆல் கொஸ்டின், ரிசர்ச் அண்ட் ஆல்வேஸ் சீக் அ செகண்ட் ஒப்பீனியன். யுவர் லைஃப் இஸ் ப்ரிஷியஸ் நோ மேட்டர் ஹூ யூ ஆர். தட்ஸ் இட் மக்களே. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இங்கே கிளிக் பண்ணி நம்ம முன்னாள் PM லால் பகதூர் சாஸ்திரியோட இறப்புக்கு பின்னாடி இருக்க மர்மம் அண்ட் ப்ரூஸ்லியோட டெத்தில் இருக்க மிஸ்ட்ரி பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் ஜெயசிம் சைனிங் ஆஃப்.